கண்டிப்பாக இவர் இப்படி ப்ளே பண்ணுவார் அப்படின்ட்டு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. இனிமேல் இந்த பிளேயிங்கில் வந்து விளையாட போகிறோம். கண்டிப்பாக வெற்றிக்கு இவர் தான் காரணம் அப்படின்ட்டு போட்டி வெற்றிக்கு பிறகு நம்மளோட சூர்யா பேசியிருக்காரு. இவர் மட்டும் இதை முன்னாடியே பண்ணியிருந்தால் ஒரு சில தோல்விகளும் கிடச்சிருக்காது அப்படின்ட்டு கடைசியில் ஒரு சில கருத்துக்களை நம்மளோட சூர்யா முன் வச்சுருக்காருங்க. நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசான சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுன்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் உடனே நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப்லாம் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்தியா ஜிம்பாப்வே மேட்ச் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு போட்டியில் இந்தியா அபார வெற்றி. போன போட்டியில் இந்தியா எப்படி அபார தோல்வி அடைஞ்சாங்களோ அதுக்கு ஈக்குவலாக இந்த ஒரு போட்டியில் இந்தியா அபார வெற்றியை வந்து பதிவு பண்ணிட்டாங்க. முக்கியமாக இந்த ஒரு போட்டியில் இந்திய அணி ஒரு சில நல்ல விஷயத்தை பண்ணிக்கிறாங்க சொல்லலாம். பிளேயிங் லெவல்லையும் சரி, இந்தியாவோட பேட்டிங்லையும் சரி ஒரு மாற்றத்தை பண்ணிக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியாவோட பேட்டிங் இன்றைக்கி தரமாக இருந்திருக்கு. என்ன ப்ரோ மொக்க அணி தானே, அந்த அணி கூட அடிச்சுட்டு வாய் பேசாத அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருந்தாலும் இந்தியா UAE அந்த தருனாங்க. ஆனால் இன்றைக்கி ஜிம்பாப்வேட்ட நல்லாவே சூப்பராக ப்ளே பண்ணாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு மாதிரி சூர்யாவும் பேசியிருக்காரு. இந்த ஒரு பேட்டிங் லைனப்புக்கு இதுதான் காரணம், இனிமேல் இப்படி தான் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பேசியிருக்காரு. முதல்ல டாஸை வெற்றி பெற்ற ஜிம்பாப்வே நாங்கள் வந்து முதல்ல பவுலிங் பண்ணுறோம் சொன்னாங்க. இந்தியாவும் முதல்ல பேட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாருமே சரி இன்றைக்கி செம்மையாக பேட்டிங் ப்ளே பண்ணாங்க. அபிஷேக் சர்மா ஆகட்டும், நம்மளோட இஷான் கிஷனாக இருக்கட்டும், சூரியகுமார் ஆகட்டும், நம்மளோட திலக் வர்மா எதிர்பார்க்கவே இல்லைங்க. சரியான பேட்டிங் வந்து வெளிப்படுத்தியிருந்தார். ஹர்திக் பாண்டியா இன்றைக்கி கொளுத்தி விட்டார். ஓப்பனிங் கிளம்புறீங்க சஞ்சு இன்றைக்கி டீசெண்டாக விளையாண்டார். இதனால் இன்றைக்கி இந்தியா 256 ரன் எட்டியிருந்தாங்க. ஜிம்பாப்வே அன்றைக்கி 257 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி களம் இறங்கியிருந்தாங்க. ஆனால் வந்து எவ்வளவோ போராடி பார்த்தாங்க. இவ்வளோ பெரிய ரன் வந்து அடிக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய ஆஸ்திரேலியாவே இருந்தாலும் அடிக்க முடியாது தான். இருந்தாலுமே ஜிம்பாப்வே நல்லா டஃப் ஃபைட் கொடுத்து இந்த ஒரு போட்டியை நல்லா டீசெண்டாக விளையாண்டாங்க. இந்திய அணிக்கு சூப்பர் சுற்றில் முதல் வெற்றி கிடச்சிருக்குங்க. ஸோ அடுத்து இந்தியா ஒரு முக்கியமான போட்டி காத்திருக்கு. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ். அந்த ஒரு போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றா டேரெக்டாக இந்தியா செமிக்குள்ளே போயிடலாம், செமிஃபைனல்ஸ்குள்ளே போயிடலாம். அந்த ஒரு போட்டி இந்தியா தோற்றா மறந்துடலாமுங்க செமிஃபைனல்ஸ்குள்ளே போகிறதுக்கு. அதனால் நெட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கணக்கே தேவையில்லை. வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறத தேவை. டூ ஆர் டை தான் இனிமேல் நம்மளுக்கு வந்து நடக்க போகுது. ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகிற இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் இந்தியா டேரெக்டாக உள்ளே போயிடலாம். நெட் இருக்குது அப்படி இப்படின்னு கேட்காதீங்க, அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. வெற்றி தான் நமக்கு முக்கியம். சரி ப்ரோ, சூர்யா போட்டிக்கு பிறகு என்ன பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது எதிர்பார்க்கவே இல்லை, நானே எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதாவது நம்மளோட திலக் வர்மா இருக்கா இல்லையா, வழக்கமாக 1 டவுனில் வந்து இறங்குவார். இறங்கி சும்மா ஒரு 10 பாலுக்கு 11, 5 பாலுக்கு 10 அப்படின்ட்டு நல்லா பொறுமையாக ப்ளே பண்ணி ஆட்டத்தை வந்து கொண்டு போயிருப்பார். அதிரடியாக விளாண்டுருக்க மாட்டார், அதிரடியாக பேட்டிங் வந்து வெளிப்படுத்திருக்க மாட்டார். ஆனால் இன்றைக்கி அவர் வந்து 6வதாக களம் இறங்கியிருந்தாருங்க. ஸோ செம்ம சாக்கு. வந்த முதல் பாலே 4, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம பேட்டிங்கு. கிட்டத்தட்ட 300 ஸ்ட்ரைட்டில் ஆடிருக்காருங்க. ஸோ மிகப்பெரிய கேம் சேஞ்சிங்காக இருந்திருக்காரு. செம்ம பேட்டிங் வெளிப்படுத்தினார். இதை நாங்களே எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இனிமேல் அவர் வந்து ஃபினிஷிங் தான் கிளம்ப இறங்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. பிளேயிங் லெவனும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியா டீசெண்டாக செட் பண்ணியிருந்தாங்க. ஓப்பனிங்கில் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கட்டும், 1 டவுனில் பொறுத்தவரை நம்மளோட இஷான் கிஷனாக இருக்கட்டும், அடுத்த 4வதாக வழக்கம் போல் சூர்யாவாக இருக்கட்டும், இன்றைக்கி 5வது ஹர்திக் பாண்டியா கிளம்பியிருந்தார். வழக்கமாக ஹர்திக் பாண்டியா 6வதாக இறங்குவார். ஆனால் இந்த ஒரு போட்டியில் கரெக்டான ஸ்லாட்டில் இறங்கியிருக்காருங்க. இன்றைக்கி தான் கரெக்டாக இறங்கியிருக்காரு. எப்பயுமே பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவர். 3 விக்கெட் போனதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வருவார், டீசெண்டாக விளையாடுவார் அப்படின்னு தான் பழக்கம். அதுமாரி இன்றைக்கி கரெக்டாக பண்ணியிருக்காரு. 6வதாக திலக் வர்மா வந்து முடிச்சு கொடுத்துருக்காருங்க. இதுதான் இந்தியாவுக்கு கரெக்டாக இருந்திருக்கு. இந்த ஒரு போட்டியிலையும் பர்ஃபெக்டாக வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த பிளேயிங் லெவலோட அடுத்து வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இதே மாதிரி தான் போக போகிறாங்க. லெஃப்ட் ரைட்டோட இந்தியா போனால் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ லெஃப்ட் ரைட் பார்த்திங்கன்னா முக்கியங்க. ஸோ இந்த ஒரு போட்டியில் எப்படி முக்கியம் அப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க. தொடக்கத்தில் இந்தியா எப்படியும் வந்து சீக்கிரமாக விக்கெட்டை விட்டுருவாங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் தூரம் போனால் மேட்சை கொண்டு போனாங்க. நல்லா சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும், நம்மளால் அபிஷேக் சர்மா 2 பேர் மேட்சை வந்து கொண்டு போனாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு இந்தியா அடிக்க முடிஞ்சுது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், சூர்யா சொன்னது கரெக்டாக? இந்தியா பிளேயிங் வந்து இப்போ தான் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கலாம் போட்டுங்க.